ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி ஓவர்வியூ இந்த வருஷம் தீபாவளிக்குள்ள 26,000 ரீச் ஆகுமா? ஸோ அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ 26,000 ரீச் ஆகுங்கிறது ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியுது. பட் ஆனால் என்னோட வியூ எக்ஸாக்டாக சொல்கிறேன். எனக்கு நெக்ஸ்ட் இயர் நியூ இயர் 29,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூ இயர் வரலாம், இல்லைன்னா அடுத்த மார்ச் மந்த் அந்த டைமில் 29,000க்கும் போகிறதுக்கான ஒரு எய்ம் இருக்கலாம். ஸோ மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் நிஃப்டி பாருங்கள். ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ சிம்பிள் ஹரிசாண்டல் லைன். ஸோ இந்த டைம் பாருங்கள், கர்சர் வைக்கிறேன். சார் 23 செப்டம்பர் 2024 அண்ட் அடுத்தது நவம்பர் 2025, 24 நவம்பர் 2025. இப்போ அடுத்தது 2026. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு நியூ ஹால் டைம் ஹை, மறுபடியும் நியூ ஹால் டைம் ஹை கிடையாது. பட் ஆனால் ஹால் டைம் ஹை செட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் ஃபாலோ ஆகலங்கிறது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் இது 26,000ஓட ஸ்டாப் ஆகாது. 29,000க்கு இவங்க வந்து எய்ம் பண்ணலாம் நிஃப்டி. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 29,000ங்கிறத நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். மார்க்கெட் உண்மையிலே நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மார்க்கெட் உண்மையிலே புல்லிஷ் மார்க்கெட்டாக அடுத்த கொஞ்ச நாளில் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஒரு 1.5 months நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஸோ நிஃப்டியோட வியூ அண்ட் 26,000 கிராஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகி 29,000 போவாங்க. 29,000 to 30,000. பட் நான் 30,000 எதிர்பார்க்கல. 29,000 இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுருந்த எல்லா ஸ்டாக்ஸும் நிஃப்டி, ஸ்மால் கேப், மிட் கேப்ஸ், லார்ஜ் கேப்ஸ் எல்லாமே புல்லிஷ் ஆகிறதுக்கான சென்டிமெண்ட் தான் இருக்குது. ஓரளவுக்கு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியுது. ஸோ நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ், மெயின் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் கூட அனாலிசிஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு புல் ட்ரெயினில் தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனிவே, ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுங்கிறது அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.